ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வருகின்ற மே 1ஆம் தேதி அன்று அகாப்பே திருச்சபைகளின் ஸ்தாபகரும் எங்கள் திருச்சபையின் தலைமை போதகருமாயிருக்கிற பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழிய பணிகளிலே 50 வருடங்களை நிறைவு செய்யும் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை அகாப்பே திருச்சபையானது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து வருகின்ற மே 1ஆம் தேதி வரை 50 நாட்கள் பாஸ்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்ற செய்தியை சாட்சிகள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதிலே முதலாவதாக, இன்று நான், எனது பெயர் ஆண்டனி ஜூட், 2001ஆம் ஆண்டு மே மாதத்தன்று இந்த அகாப்பே திருச்சபைக்குள்ளாக நான் கடந்து சென்றேன். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக காலை ஆராதனைக்காக சென்றிருந்தேன். ஆலயத்திற்குள்ளே எனக்கு இடம் கிடைக்கவில்லை. படிக்கட்டிலே இருக்கலாம் என்று சொல்லி பார்த்தேன். அந்த படிக்கட்டிலும் ஆட்கள் நிரம்பி இருந்தார்கள். வெளியேதான் நின்று கொண்டிருந்தேன். அந்த வெளியே நின்று கொண்டிருந்த போது ஒரு குரல், ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வல்லமையாக ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் நான் அதுவரை அவரை பார்த்ததில்லை, நேரடியாக இன்டராக்ட் பண்ணதே கிடையாது. அந்த அவர் பேசின அந்த வார்த்தைகளின் அந்த குரல் ஒலிதான் பாஸ்டர் ரூபன் எம் சத்யராஜ் யார் என்பதை எனக்குள்ளாக ஒரு படம் பிடித்து காட்டியது. ஏன்னா அன்னைக்கு வீடியோவோ இல்லை என்றால் வெளியில டிவி அது போன்ற எந்த காரியங்களும் இல்லை. ஒரு சில நாட்கள் அங்கே நான் ஆராதித்துக் கொண்டிருந்தேன். 2 வருடங்கள் கழித்து திருச்சபையினுடைய ஆண்டு விழா வந்த போது நான் போதகரிடத்திலே சென்று, நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா என்று கேட்டேன். உடனடியாக எனக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுத்தார். உண்மையிலே நான் ஒரு பாடகன் அல்ல, ஆனால் அந்த வாய்ப்பை கொடுத்ததன் பின்பதாக அவர் என்னை ஊக்கப்படுத்தின அந்த விதம், அவர் ஒரு மிஷனரி லீடர் என்பதை நான் அந்த வினாடியை உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் ஒரு மிஷனரி தலைவராக இருக்கிறவர்களுக்கு தேவை என்னவென்றால், வருகிற எல்லாரையும் அரவணைத்து அவர்களிடத்திலே தாளந்துகள் இருக்கின்றனவோ இல்லையோ, கிறிஸ்துவுக்காக அவர்களை பயன்படுத்துவதிலே ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மிஷனரி தலைவருடைய உண்மையான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதை நான் இவரிடத்திலே பார்த்தேன். இப்படி நான் காலங்கள் கலந்து கொண்டிருந்தது. நிறைய காரியங்களை தேவநாம மகிமைக்காக பாஸ்டரோடு இணைந்து செய்யும்படி கர்த்தர் எனக்கு கிருபைகளை தந்தார். பாஸ்டரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு சிறந்த ஒரு மிஷனரி பாஸ்டர். ஊழியங்களை குறித்த மிகுந்த வைராக்கியம் உள்ளவர். ஊழியங்களுக்காக எப்படியாவது பாடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகுந்த உற்சாகம் எடுக்கிறவர். அவர் சொல்லுகிற அநேக காரியங்கள், எப்படியாவது எனது தலைவன் இயேசு ஜெயிக்க வேண்டும், நான் தோற்றாலும் பரவாயில்லை, எனது தலைவன் இயேசு ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ ஊழியக்காரர் அவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய கடந்த காலங்களை ஒருபோதும் மறக்காதவர். இன்றைய காலகட்டங்களிலே நம்ம அநேகரை பார்க்கும்போது, நாம் ஒரு சிறு வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தாலே, ஒரு பெரிய ஒரு மேன்மையை நாம் கண்டாலே உடனடியாக நம்முடைய கடந்த காலங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இவரிடத்துல நான் கற்றுக்கொண்டதோ, தன்னுடைய கடந்த காலம், தன்னுடைய இளம் பருவம், தன்னுடைய சிறுவர் பருவம், தான் கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் மறக்காமல் அதை எப்போதும் மனதிலே வைத்து நன்றி உள்ள ஒரு உணர்வோடு இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு பண்பை நான் இவரிடத்திலே கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகுந்த ஆழமாக கற்றுக்கொண்டேன் இவரிடத்திலிருந்து. எந்த நேரத்திலே அதட்ட வேண்டும், எந்த நேரத்திலே அன்பு செலுத்த வேண்டும், எந்த நேரத்திலே அரவணைக்க வேண்டும், எந்த நேரத்திலே யாரை நாம் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும், எந்தெந்த நேரங்களிலே நாம் மற்றவர்களை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தேவனுடைய நபர். அநேக நேரங்களிலே சோர்ந்து போன நேரங்களிலே அவர் அநேக நேரங்களிலே உற்சாகம் கொடுத்து உற்சாகமூட்டி இருக்கிறார். எந்த நேரங்களிலே கரெக்ட் பண்ண வேண்டுமோ கரெக்ட் பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக நற்பண்புகள் உள்ள ஒரு தேவ ஊழியக்காரர். அது மட்டுமல்ல, அவரிடத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம்,
தன் பிள்ளைகள் வேறு, சபையின் பிள்ளைகள் வேறு என்று பிரித்து பார்க்கிற ஒரு நபரே அல்ல. அதற்கு நான் ஒரு மிகுந்த ஒரு சாட்சியாக உங்கள் முன்னாலே இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாய்ப்புகளை கொடுத்தாரோ அதே போல சபையின் பிள்ளைகளுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி நடத்தின ஒரு தேவ மனிதர். அது மட்டுமல்ல, அநேக பட்டங்கள் அவருக்கு வந்தது. டாக்டர், பிஷப், மாடரேட்டர், குளோபல் பிஷப் கவுன்சில், இப்படிப்பட்ட அநேக பட்டங்கள் அவருக்கு வந்தாலும் அவர் எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம், பட்டங்களை எல்லாம் பட்டயங்களாக கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி செல்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரர். அது மட்டுமல்ல, குடும்பங்களிலே, எங்கள் குடும்பங்களில் ஆகட்டும், திருச்சபையின் குடும்பங்களிலே ஆகட்டும், அவருடைய உன்னதமான பணி என்பது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவது, அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதை போல குடும்பங்களை கட்டுவதிலும் குடும்பங்களை வளர்த்துவதிலும் கூட அவர் மிகுந்த ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒரு போதகராக எங்களுக்கு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, அவரிடத்திலே ஆலோசனைக்காக செல்லும் போது ஆலோசனை கொடுப்பதிலே மிக சிறந்தவர். தேவனுடைய வார்த்தைகளின் படியாக ஜெபித்து அவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு அநேக பலன்களை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக 2008 ஆண்டு அன்று நான் கென்யா தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது என் போதகரிடத்திலே சென்று நான் அவரிடத்திலே மனந்திறந்து பேசினேன். அவர் என்னை சரியான திசையிலே வழிநடத்தி சொன்னார், ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தால் நீங்கள் கென்யா தேசத்திற்கு போனாதான் ஆண்டவர் உயர்த்துவார் அல்ல, இதே இடத்துல இருங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி என்னை நடத்தினார். அதற்கு ஏற்பது போல ஆண்டவர் என்னை நடத்துகிறது நினைக்கும் போது அந்த தேவ மனிதனுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையுள்ளவர்கள் என்று நினைத்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய 50வது வருட ஊழியங்களை நிறைவு செய்யும் போது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்ற வேத வசனம் எங்கள் போதகர் மூலமாக நிறைவேறினதை நாங்கள் கண்ணார காணும் போது கர்த்தருக்கே எல்லா மகிமைகளை செலுத்துகிறோம். ஆகவே இந்த நாளிலே எங்கள் போதகரையும், குறிப்பாக நான் அன்போடு எங்கள் அப்பாவை போல நான் நினைக்கிற என் அருமை போதகரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அவருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் அநேக வருடங்களை கூட்டிக் கொடுத்து எங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் அவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் அவர் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அவரை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இதுவரை எங்க அப்பாவை நான் ஐ லவ் யூ அப்பா நான் சொல்லல, ஆனால் என்னுடைய பாஸ்டரையும் அப்பா என்று அன்போடு பாசத்தோடு நான் பார்க்கிற என் அருமை போதகரை இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், ஐ லவ் யூ அப்பா. ஆண்டவர் உங்களுக்கு அநேக வருடங்களை தரட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் எல்லா பலத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.